வணக்கம் நண்பர்களே. இன்றைய காணொளியில் நாம் ஒரு பெரும் பேரரசின் சிகரத்தை தொடவிருக்கிறோம். இது வெறும் வரலாறு அல்ல, இது வீரமும் அறிவும் கட்டிடக்கலையும் சேர்ந்த ஒரு காலப்பகுதி. இதுதான் சோழர் பேரரசின் காலம். உங்கள் மனதுக்குள் அலைக்கழிக்கும் அளவுக்கு இந்த கதை பயணிக்கப் போகிறது. தயார்தானா? சோழர்கள் தமிழர்களின் மிக பழமையான வம்சங்களில் ஒன்றாக இருக்கிறார்கள். சங்ககால இலக்கியங்களில் கூட இவர்கள் குறிக்கப்பட்டுள்ளனர். சுமார் 3000 ஆண்டுகளாக இந்த வம்சம் தமிழகத்தின் அரசியல், பண்பாடு, கலாச்சாரம் என அனைத்திலும் தாக்கம் ஏற்படுத்தியது. ஆனால் அவர்களின் மிகவும் முக்கியமான எழுச்சி காலம் வந்தது மத்திய காலத்தில், அதாவது 2ஆம் ராஜராஜ சோழன் மற்றும் 2ஆம் ராஜேந்திர சோழன் காலத்தில். இந்த பேரரசின் உண்மையான எழுச்சி ராஜராஜ சோழன் மற்றும் அவரது மகன் ராஜேந்திர சோழனின் ஆட்சி காலத்தில் தொடங்கியது. ராஜராஜ சோழன் ஒரு அதிரடியான ஆட்சி முறை கொண்டவர். அவர் வெறும் ஒரு அரசராக அல்ல, போர்க்களத்தில் பரிதாபம் இல்லாமல் தாக்கும் சிங்கம். தஞ்சாவூரை தலைநகராக மாற்றி அங்கு பெருஞ்சோழீஸ்வரர் கோவிலை கட்டினார். இந்த கோவில் வெறும் கட்டடமில்லை, அது சோழர்களின் கட்டிடக்கலை, அறிவியல் அறிவு மற்றும் தத்தம் மரபு மீதான பெருமை என்பதற்கான சாட்சி. அவரது ஆட்சி தெற்கு தமிழகத்திலிருந்து இலங்கையின் வடபகுதி வரை விரிந்தது. இலங்கையை மட்டும் அடக்கிக் கொள்ளவில்லை, வங்காள விரிகுடாவில் உள்ள சில தீவுகளையும் கைப்பற்றினார். சோழ படைகள் ஆவேசமாக வீசி செல்லும் புயலைப் போல பாய்ந்தன. அடங்காத அரசர்களை வீழ்த்தி செல்வத்தின் அடையாளங்களாக நகரங்களை கட்டினர். இந்த வெற்றிகள் சோழர்களின் கடல் தாண்டிய சக்தியை உணர்த்தும். அவர் ஆட்சியில் சோழ படைகள் காடுகள், மலைகள் மற்றும் கடல்களைக் கடந்து ஒரு பேரரசாக வளரும் தொடக்கம் கிடைத்தது. அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் அவரது தந்தையின் பாதங்களை தொடர்ந்து மேலும் உயரத்திற்கே எடுத்துச் சென்றார். இவர்தான் தென்னிந்தியாவை தாண்டி தென்கிழக்கு ஆசியா வரை சென்று நவீனமாக்கப்பட்ட கடற்படையுடன் உலகத்திற்கு சோழர்களின் சக்தியை காட்டியவர். அவர் ஒரு கையில் வாளும் இன்னொரு கையில் நூலும் வைத்திருந்தவர். சுமத்ரா, ஜாவா, மலாயா மற்றும் கம்போடியா வரைக்கும் தாக்கம் ஏற்படுத்தியுள்ளார். இவர் நிகழ்த்திய கங்கை கொண்ட சாதனை, அதற்கு உதாரணம், கங்கை நீரை கொண்டு வந்து புதிய நகரமாக கங்கை கொண்ட சோழபுரம் என்ற பெயரில் உருவாக்கினார். அந்த ஊர் சோழரின் வீரத்தின் கருப்பு சுடர்களை இன்று கூட நினைவுபடுத்துகிறது. சோழர்கள் பல பேர் போர்களை எதிர்கொண்டார்கள். பாண்டியர்கள், சேரர்கள், இலங்கை அரசர்கள் மற்றும் தெற்காசிய வம்சங்களுடன் நடைபெற்ற போர்கள் அவர்களின் வீரத்தின் வலிமையை வெளிக்கொணர்ந்தன. ஒவ்வொரு போரிலும் சோழர்கள் தங்கள் அழிவற்ற வீரசக்தியை காட்டினார்கள். எதிரிகள் சோழப் படைகள் வருவதைக் கேட்டவுடன் பயத்தில் தங்கள் கொடிகளை தரையிலே போட்டார்கள் என்று வரலாறு சொல்கிறது. பெரும் படைத்தொகை, சிறந்த யுத்த நுட்பம் மற்றும் கட்டுப்பட்ட தர்ம நெறிகள் ஆகியவை சோழப் படைகளின் தனிச்சிறப்பாக இருந்தன. மக்கள் சோழர்களை எப்போதும் மதித்து அவர்களின் நலனுக்காக ஆட்சி செய்ததற்காக அவர்களுடன் பிணைந்து வாழ்ந்தனர். சோழர்கள் மக்களின் நம்பிக்கையை வென்று தங்கள் பேரரசை ஒரு குடும்பமாக மாற்றியவர்கள். அவர்களது ஆட்சியில் மக்கள் பாதுகாப்பாகவும் வளமாகவும் வாழ்ந்தனர். இதுவே சோழர்களுக்கு வீரம் மட்டுமல்ல, மக்கள் மனதில் இடம்பெற்ற மன்னர்களாக மாற்றியது. சோழர்கள் வெறும் போர்க்கள வீரர்களாக இல்லாமல் நிர்வாகத்தில் கூட முன்னோடிகள். நன்கு திட்டமிட்ட நிர்வாக முறை, நில அளவீடு, வரி வசூல் முறை, சிறப்பான நீர்ப்பாசன திட்டங்கள் போன்றவை அந்தக் காலத்திற்கே அசரவைக்கும் வகையில் இருந்தன. இன்றும் சில இடங்களில் சோழர் காலத்தில் அமைக்கப்பட்ட குளங்கள், கால்வாய்கள் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அவர்களது சாதனைகள் கல்வி மற்றும் கலாச்சாரத்திலும் அமோகமாக இருந்தன. கோவில்கள் கல்வி மையங்களாக இருந்தன. தொண்டை மண்டலத்தில் நம்முடைய சைவ மற்றும் வைணவ கலாச்சாரம் வளர்ந்தது. நாகரிக வளர்ச்சிக்கு அவர்களது பங்களிப்பு அளவற்றது. தமிழ் புலவர்கள் அவர்களின் அரங்கில் வாழ்ந்தார்கள். குறள் போன்ற அறப்பாடல்களுக்கு வழிவகை செய்தவர்கள். சோழர்கள் கடல் வழியில் வாணிகம் செய்தனர். இந்திய பெருங்கடலிலும் சீனா, தென்கிழக்கு ஆசியா நாடுகளுடனும் வாணிகம் செய்தனர். இது
தமிழரின் கடல் வணிகத் திறனை உலகுக்கு காட்டியது. அதனால்தான் அவர்களை முதல் உலகத் தளவாடப் பேரரசாளர்களாக வரலாறு மதிக்கிறது. ஆக, சோழர்கள் வெறும் போராளிகளாக இல்லை. அவர்கள் ஒரு இனத்தை, ஒரு பண்பாட்டை, ஒரு சிந்தனையை உருவாக்கியவர்கள். ராஜராஜ சோழனின் கலையும் ராஜேந்திர சோழனின் வீரமும் அந்த பேரரசின் அடையாளமாக நிலைத்து நின்று கொண்டே இருக்கின்றன. சோழர்கள் போர்க்களத்தில் நாணம் இல்லை. புல்லாங்குழல் இசைக்கும்போது கூட வாளும் விளங்கியவர்கள். இப்போது நாம் காணுமும் கோவில்கள், கல்வெட்டுகள், கட்டிடங்கள் இவை வெறும் கற்கள் அல்ல. இவை ஒரு புகழ்மிக்க கடந்த காலத்தின் உயிருள்ள சாட்சி. இந்த வீடியோ உங்களுக்கு உருக்கமான உணர்வுகளைத் தந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்பம் தெரிவிக்கவும், கருத்துகளில் உங்கள் எண்ணங்களை பகிரவும். சோழர்களைப் பற்றி மேலும் விசேஷமான விஷயங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் சந்தாவினை தெரிவியுங்கள். வரலாற்றுப் பயணத்தில் மீண்டும் சந்திப்போம். வாழ்க தமிழ்! வாழ்க வரலாறு!